தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் விடுபவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல துன்பங்களை சந்திக்கின்றோம், பல இடர்பாடுகளை சந்திக்கின்றோம், பல இன்னல்களை சந்திக்கின்றோம். சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் சந்தித்து எதுவுமே செய்ய முடியாத நிலைக்குள் நாங்கள் சிக்கி தவிப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையிலே அனைத்திலும் இருந்து நாங்கள் தப்புவதற்கும் ஆண்டவரோடு அருகிலே நிற்பதற்கு வல்லவராவதற்கும் விழிப்பாக இருந்து நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாத வேண்டுதல். இப்படி நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், வேதனை வந்தால் ஆண்டவரிடம் ஓடி வந்து நாங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் சொல்லுகின்றோம், அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எதற்காக? மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், ஆறுதல் கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், ஒற்றுமை கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையோடு தான் நாங்கள் ஆண்டவரிடம் ஓடோடி வருகின்றோம். ஆனால் நாங்கள் ஆண்டவரிடம் வேண்டும் பொழுது நாங்கள் 2 நிலைகளிலே ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். ஒன்று, தூய்மையான வாழ்க்கையோடு செல்ல வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும். தூய்மையான வாழ்க்கையோடு செல்ல வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு தான் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ முடியும். தூய்மையான உள்ளத்தோடு மட்டும்தான் ஆண்டவரோடு நாங்கள் உறவு கொண்டு எங்களுடைய விரை வேண்டல்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். ஆகவேதான் இடைவிடாத வேண்டுதலோடு இறைவனோடு ஒன்றித்திருந்து அவரோடு அவரிலே நாங்கள் ஒன்றிணைந்து தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக தூய்மையான வாழ்க்கையோடு இறைவனோடு நாங்கள் பயணிக்க இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி உள்ளமாக நாங்கள் இறை வேண்டலின் பிள்ளைகளாக உருப்பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.